அருண், பேட்டரிஸ்லாம் பேக்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. எல்லாமே பேக்ல இருக்கு சார். யார் நம்ம மீட் பண்ண போறோம்? மிஸ்டர் அசோக். அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். ரொம்ப சின்ன வயசுலே டாப் 10 பிஸ்னஸ்மேன்ல அவரும். Interesting is that? அவரோட லைஃப் ஸ்டோரியே ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான். ஆனால் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுங்க சார், எப்படி இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸ் அச்சீவ் பண்ணீங்க? சிம்பிள். என்னோட இன்ட்ரெஸ்ட், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம், இதெல்லாம் தான்க்கா. ஓ நைஸ் சார். உங்கள் ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்பா கவர்மெண்ட் கிளர்க், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் வீட்டுக்கு ஒரே பையன். சார், உங்கள் சீக்ரெட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் என்னன்னு நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? சிம்பிள். என்னோட இன்ட்ரெஸ்ட், கான்ஃபிடென்ட், அப்புறமா லவ். வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்போ உங்களோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்லுங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், will you explain her? இந்த ஒரு நாள் போதாது அவளை பத்தி சொல்ல. she hunt my heart. வாவ், இன்ட்ரெஸ்டிங். அவங்கள நீங்க எப்போ ஃபர்ஸ்ட் மீட் பண்ணீங்க? இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர். ஒரு பியூட்டிஃபுல் ஈவினிங், ஒரு 3 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என் ஃப்ரெண்டோட ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அவளை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். மச்சி, இந்த கோக்டின் கூட அழகா அம்சமா அம்சவல்லி மாதிரியே இல்லை. ஏய் லூசு மாமா, தார் டின்ன போய் கோக் டின்னுங்கிற. எங்கடா? அந்த பிங்க் கலர் சுடிதார் போட்ட பொண்ணுடா. ஷீ லுக்ஸ் லைக் ப்ளவுஸிடா மச்சான். நான் அது சுடிதாருக்கு பிளவுஸ் போட்ட பொண்ணா? டேய், முட்டைக்கோஸ்க்கு மூக்கு முளைச்ச மாதிரி இருக்கா. அவ போய் ஆளா? சி பே போடா. நான் எப்படி மச்சி ஆள் விட போறது? ஆயிருந்தா இருந்தாலும் தப்புடா. வேணாடா. என்ன பாக்குறாடா மச்சி, நான் வேணா விளாண்டு போய் பையனோடி பார்க்காத மிஸ்டர் சொல்லிட்டு வந்துட்டா. நீ ஒன்றும் சென்ட் பண்ணிக்காத மச்சி. அந்த கிமிக்கல் சொல்லுதானே கரெக்ட் பண்ணிடலாம்டா மச்சி. கோக் காலி. அடுத்து என்ன ஸ்பான்சர் பண்ண போற? இருக்கிற 2 ரூபாய்க்கு KFC போக முடியும். குச்சி மிட்டாய் தான். நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியா மாமா? இல்லடா, எரஞ்சிக்கலாம். இந்தியாலே ஆள் கிடையாது. என்ன போய் நீ வேணா வெஸ்ட் இண்டீஸ்ல ட்ரை பண்ணி பாரு. ஐ பஞ்சு படா. ஆமா, அப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லடா. அவளை பார்த்த உடனே எனக்குள்ள ஸ்பார்க். பார்த்து மச்சி, மொத்தமா ஃபியூஸ் போயிட போகுது. அவன் வேற பாக்குறதுக்கு ஃபியூஸ் கேருக்கு பொட்டு வச்ச மாதிரி இருக்காளா. பி கேர்ஃபுல். இல்ல மாமா, அவன் என்ன பார்த்தப்போ சில்லுன்னு காத்து 100 மீட்டர் ஸ்பீட்ல என்ன அடிச்சது மாதிரி இருந்ததுடா. பார்த்து மச்சி, பொண்ணுங்க ஆரம்பத்தில் பார்க்கும்போது அப்படிதான் சில்லுன்னு காத்தடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுவே கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னு வையன், துவைக்காத சாக்ஸ் மாதிரி லைஃப் நாரிடும். உனக்கு வேணடா புரியும். ஷீ டன் சம் மேஜிக் இன்டு மீடா. அடி போடி.
சொல்லுங்க சார், தட் பிரீட்டி லேடி எப்படி உங்க சக்சஸ்க்கு காரணமானாங்க? இன்ஃபேக்ட் இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்டே இல்லை. அவளை பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லாமே மாறிச்சு. ஐயா என்ன மச்சி படிச்சுன்னு இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையோ? இல்லை மச்சி, அவளுக்கு ஸ்டடீஸ்லாம் ரொம்ப பிடிக்குமா, அதான் நானும் படிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். மச்சி 7 அம்சம் படிக்குமா, ஸ்டடீஸ்லாம் ரொம்ப பிடிக்குமா, நானும் 5 மணி வரைக்கும் படிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த முட்டை போண்டா கரெக்ட் பண்ண எதுக்கு மச்சி 5 மணி வரைக்கும் படிக்கணும்? 5 கிளாஸ் மிட்டாய் போதாது? டேய் நான் மச்சான் இப்படி சொல்லிட்ட. ஏன் நடந்து போனா தாரோட்ட தக்காளி உருண்டு போற மாதிரியே அம்சமா இருக்கும் தெரியுமா? போடா. நல்லா கேட்டுக்க. ஃபிகர் பின்னாடி போனவனும் நடுரோட்ட நீச்சல் அடிச்சவனும் மீட் பண்ற ஒரே இடம் மென்டல் ஹாஸ்பிட்டல் தான். நீ ஒன்னும் சென்ட் பண்ணிக்காத மச்சி. டே எங்கடா போறோம்? பேசாம வாடா சொல்றேன். You know that I miss me, I go blam. As they say that I miss me, I'm somewhere down the lane. I like keep on bum down. Woman, you know that I miss me, I go blam. I like keep on bum down. Take them on. சார், இங்க ஒரு ஜோசியர் இருப்பாரு, அவர் எங்க? இல்ல சார், இங்க ஒரு ஜோசியர் இருப்பாரு, அவர் எங்க? பார்க்கலாம் சார், வாங்க பார்க்கலாம் வாங்க. சொல்லுங்க சார், யாருக்கு ஜோசியம் பார்க்கணும்? எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க சார். நீங்க தான் ஜோசியரா? என்ன பார்த்தா தெரியல, ஜோதிட சிங்கம் பி. ஏய் கேட்டுக்கடா, இதுதான் நீ தெரியாத ஆளு. நான் நினைச்சதெல்லாம் நடக்குமான்னு பார்த்து சொல்லுங்க. சார் நீங்க நினைச்ச எல்லாமே உங்களுக்கு நடக்கும் சார். கொஞ்சம் பொறுங்க, ஜோவி போட்டு பார்த்துருவோம். சார் 6 விழுந்திருக்கு சார். 6 போட்டா 6 விழாம், பின்ன 7 இடம் விழும். உங்களுக்கு 6 எழுத்து உள்ள பொண்ணு தான் பொண்டாட்டி அமைவா. மாவுளுக்கு ஒரு முத்து விடு. சார் அது மட்டும் இல்ல சார், உங்களுக்கு வரப்போற பொண்டாட்டி சும்மா தக்காளி மாதிரி தலா தலான்னு இருப்பா. ஏன் நடந்து போனா தாரோட்ட தக்காளி உருண்டு போற மாதிரியே அம்சமா இருக்கும் தெரியுமா? போடா. இப்படிதான் என் கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஷி டிஸ்கவர் மை செல்ஃப் டு மீ. சார், அவங்க பேர் என்னன்னு நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே. அவதான், சாரி, அவ பேரு ரீத்து. அவங்க கிட்ட எப்போ ப்ரப்போஸ் பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க? February 19. அவகிட்ட நான் இதுதான் சொன்னேன். அப்பா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோ, என் கையில கிடைச்ச காலி பண்ணிடுவேன்னு சொன்னேன். அவ ஏன்னு கேட்டா, நான் அதுக்கு இல்லை, உன்ன மாதிரி அழகான பொண்ணெல்லாம் பெற்று என்ன ரோட்ல பைத்தியமாலைய விட்டாரே, அதனாலதான் சொன்னேன். அவ சொன்னான், இனி என் அப்பாவுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான். ஓ, உடனே ஓகே சொல்லிட்டாங்களா? அதுக்கப்புறமா நாங்கள் எல்லா டெலிகாம் நெட்வொர்க்கையும் வாழ வச்சோம். 6 வருஷமாக லவ் பண்ணோம். அவள் தான் இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் இப்போ என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் கூட அவள் தான். இப்போ உங்க லவ், ஐ மீன் ரீத்து எங்க சார் இருக்காங்க? தெரியல, இப்போ அவ என் கூட இல்லை. சார், ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட். தெரியல, என்ன காரணம்னு புரியல. ஒரு நாள் எதுவுமே சொல்லாம என்னை விட்டு எங்கேயோ போயிட்டா. I don't know what I do, but everything I
did for her. ஸோ அவங்க அந்த டைமில் உங்களை பைத்தியமாக மாற்றிருக்காங்க. கூட எல்லாரும் இப்படிதான் சொல்றாங்க. எடுத்த ஷாட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்க. அவரோட லைஃப் ஸ்டோரியே ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான். ஆனால் அவர் இப்போ பைத்தியமாயிட்டாரு. அவர் ஏன் இப்படி ஆனான்னு தெரிஞ்சுக்கத்தான் நம்ம அவரை இன்டர்வியூ பண்ண போகிறோம். டாக்டர், மிஸ்டர் அசோக்கை இன்டர்வியூ பண்ணணும் தனியா. லுக் ஹியர் மிஸ்டர் அசோக், அவரோட லவர் அவரை விட்டு போனதுலேருந்து பைத்தியமானவர். எப்போ எப்படி பிக்கப் பண்ணுவாருன்னு யாருக்குமே தெரியாது. தட்ஸ் வெரி ரிஸ்க். ஒரு ஆஃப் டே தானே, நாங்கள் அவரை கேர் எடுத்துக்கிறோம். ஒரு முக்கியமான விஷயம், அவர் லவ் பற்றி பேசும்போது நார்மலாக இருப்பார், லவரை பற்றி பேசும்போது அப் நார்மலாக ஆகிடுவார். இதுக்கும் எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து 2 வார்ட் பாய்ஸை அனுப்பி வைக்கிறோம். பட் ஒன் கண்டிஷன், 5:30க்கு அப்புறம் நாங்கள் அவரை கூட்டிகிட்டு வந்துடுவோம். அவதான் சாரி. டேய் லூசு, உன் கூடவே ஒருத்தர் தானே, அவனாவது நல்லா இருக்கானா? நல்லா கேட்டுக்க. ஃபிகர் பின்னாடி போனவனும் நடுரோட்ட நீச்சல் அடிச்சவனும் மீட் பண்ற ஒரே இடம் மென்டல் ஹாஸ்பிட்டல் தான். உங்களை வச்சு இந்த படம் எடுத்தானே, அவன் எங்கடா? வாழ்க்கையில் எது எப்போ நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அப்படி தெரிஞ்சுக்கிட்டா அவனோட இந்த உலகத்தில் பெரிய ஆள் வேற யாரும் இருக்க முடியாது. இப்படிதான் எல்லாம். மச்சி, நேத்து ஒரு படம் பார்த்தேன்டா. அதுல என்ன சொன்னாங்கன்னா, காதல்ன்றது கரண்ட் மாதிரி, கரெக்டா கனெக்ஷன் கொடுத்தா பல்வேரியும். அதுவே கனெக்ஷனை கொஞ்சம் மாத்தி கொடுத்தான், நம்ம போட்டோ முன்னாடி எவனோ எத்தனை விளக்கறியும். நீ ஒன்னும் ஸ்டெயின் பண்ணிக்காத மச்சி.